ஹலோ எவரியான், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபில்டரபிள் கேலரி வந்து நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல எப்படி ஆட் பண்ணலாம், ஒரு சிங்கிள் லைன் கோடிங் கூட எழுதாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர், டிசைனர் ஆர் பிஸ்னஸ் ஓனரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு விசிட்டர் வர்றாங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து உங்களோட கேட்டகரி வைஸ் நீங்க ஷோ பண்ணி காட்டுனீங்க, ஃபில்டர் பண்ணி காட்டுனீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். யூசருக்கு ரொம்ப அட்ராக்டாகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோல இ-காமர்ஸ் வெப்சைட், லேண்டிங் பேஜ், பிஸ்னஸ் வெப்சைட்டு, எல்எம்எஸ் வெப்சைட் இந்த மாதிரி நிறையா நீங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே நம்ம கேட்டகரி வைஸா ஃபில்டர் பண்ணி காமிக்கும் போது விசிட்டர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு கேலரி ஆஃப் இமேஜஸ் இல்லைன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதுல ஒரு டேப் ஆர் பட்டன் மாதிரி ஆட் பண்ணி அது மூலமா நம்ம ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வெப் டிசைன் அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது அந்த வெப் டிசைன் அப்படிங்கிறதுக்கு என்ன ரெலவெண்டா இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே விசிட்டருக்கு வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டு பிளகின்ஸ்குள்ள போய்க்கிங்க. அதில் ஆட் நியூ பிளகின் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சர்ச் பிளகின்ஸ்ல எசென்சியல் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஆட்-ஆன்ஸ் ஃபார் எலமெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. எனபிள் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜில் இந்த கேலரி ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல கேலரி அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஹெட்டிங் மாதிரி நான் கொடுக்குறேன். ஹெட்டிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பேக்ரவுண்டில் மட்டும் ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஃபில்டரபிள் கேலரி வேணுமோ அந்த இடத்துல அந்த எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இங்கே ஆட் எலிமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேலரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேலரி டைப்ஸ் வரும். இதில் வந்து ஃபில்டரபிள் கேலரி அப்படின்னு இருக்கும். இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி சூப்பராக ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். இது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐட்டம்ஸ் டு ஷோ அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு 6 இமேஜ் இந்த இடத்துல இந்த பேஜ்ல ஷோ பண்ணும் அப்படின்னா 6 இமேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் 6 மட்டும்தான் காமிக்கும். சப்போஸ் நீங்க 10 ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு 6 தான் வந்து இதுல டிஸ்பிளேல ஆகும். அதனால இங்க எவ்வளவு இமேஜஸ் நீங்க ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கவுண்ட் வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அனிமேஷன் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமான்னு சொல்லி பாத்துருங்க. டிஃபால்ட்டாவே உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். அதனால அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலம் வந்து டெஸ்க்டாப்புக்கு நம்ம 3 கொடுத்துருக்குறோம். 3 தான் வந்து கரெக்டா இருக்கும். அப்ப டேப் வியூ, மொபைல் வியூக்கு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் கொடுத்துட்டீங்க. மேல வந்து ரெஸ்பான்சிவ் இருக்கும். இது கொடுத்துட்டு டேபுக்கு 2 இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். மொபைல் வியூக்கு 1 இருக்கு. அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே எல்லாமே கரெக்டா செட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிரிட் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து என்னன்னா அப்படின்னா கிரிட் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரே மாதிரியான சைஸ் போட்டோஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த இமேஜோட சைஸ் வந்து மாறி மாறி இருந்துச்சு, சைஸோட டைமென்ஷன் மாறி இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த மேசன்ட்ரி அப்படிங்கிற அந்த ஸ்டைல் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே அந்த இமேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து இமேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு ரெண்டையுமே உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் லேஅவுட் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓவர்லே மாதிரி வருது. அதுதான் வந்து ஓவர்லே அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவே கார்டு அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிட்டு ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு காமிக்கும்.
அதே மாதிரி சர்ச் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது சர்ச் பண்ற ஆப்ஷனும் லிங்க் ஆப்ஷனும் தனித்தனியா வந்துடும். மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க சர்ச் பண்ற மாதிரி காமிச்சிரும். கேட்டகரி வைஸாவும் உங்களுக்கு காமிச்சிரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து ஹோவர் ஸ்டைல். இது வந்து ஸ்லைட் இன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஹோவர் பண்ணும்போது ஸ்லைட் இன் அப்பா ஹோவர் ஆகும். ஃபேட் இன் கொடுத்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணும்போது ஃபேட் இன் ஸ்டைல்ல வரும். இதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ லிங்க் டு பட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க ஆட் பண்ணியிருந்தீங்க, போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் தனித்தனியா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேஜோட லிங்கை வந்து இதுல நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த பட்டன்ஸ் லிங்க் டு பட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இல்லைன்னா நன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டைட்டில் கிளிக்கபிள் அப்படின்னா இந்த டைட்டில் ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணாங்கன்னா அது வேற ஒரு பேஜுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எனபிள் பண்ணா எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரிதான் இந்த ரெண்டுமே. இமேஜ் கிளிக் ஆகும்னா இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்டரபிள் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் ஃபில்டர் அப்படிங்கறது எனபிள் பண்ணிட்டு கேலரி ஆல் லெவல் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 10 இமேஜஸ் ஆட் பண்றோம், 2 கேட்டகரிக்கு 5 இமேஜ் இருக்கு, அந்த 10மே வந்து ஒரே இதுல காமிப்போம். அதுதான் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்போம். அந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது கொடுக்கறனாலும் இந்த டெக்ஸ்ட்ல வந்து அதை நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கேலரி ஐட்டம் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து நம்ம கேட்டகரியே சொல்லுவோம். அந்த டைட்டில் கேட்டகரியோட டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேண்டிங் பேஜ் அப்படின்னா லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கேட்டகரி ஆட் ஐட்டம் கொடுத்துட்டு இ காமர்ஸ்னா இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கேலரி ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் வீடியோ ஆட் பண்ணுறீங்கன்னா வீடியோ ப்ரைவேசி மோட் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேயர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து விசிட்டருக்கு காமிக்காது. அதே மாதிரி ரேண்டமைஸ் ஆர்டர் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ரேண்டமாக உங்களுக்கு மாறிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஐட்டம் நேம்ல பாத்தீங்கன்னா இந்த இமேஜோட என்ன நேமோ அதை வந்து கொடுத்துருங்க. இதுதான் வந்து இந்த இமேஜை ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதே மாதிரி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுல பிரைஸ் காமிக்கணும்னா அதுவும் வந்து எனபிள் கொடுத்துட்டு அதுவும் நீங்க காமிச்சுக்கலாம். ரேட்டிங் எனபிள் பண்ணிக்கலாம், கேட்டகரி எனபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம இங்க நிறைய ஃபில்டரபிள் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆட் பண்ணோம். லேண்டிங் பேஜ், இ காமர்ஸ், எல்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேலரியில பாத்தீங்கன்னா எல்லா இமேஜும் நம்ம ஒன்னாதான் ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து லேண்டிங் பேஜுக்கு எது, இ காமர்ஸ்க்கு எது, இல்லை எல்எம்எஸ்க்கு எது அப்படின்னு சொல்லி எதுல நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜ்லயே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இது லேண்டிங் பேஜோட இமேஜ் அப்படின்னா இந்த லேண்டிங் பேஜ் அந்த கண்ட்ரோல் நேம்ல வந்து இந்த இடத்துல நீங்க எக்ஸாக்டா என்ன அந்த ஃபில்டரபிள் கேலரிக்கு நேம் கொடுத்தீங்களோ அதை வந்து இந்த இந்த கண்ட்ரோல் நேம்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் இமேஜ் இருக்கோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அந்த அதுக்கான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கான லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த இடத்துல நீங்க லிங்க் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒன்று ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து காப்பி கொடுத்து வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் ஐட்டம் வேணாலும் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ காப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் நேம் உங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ் கண்ட்ரோல் நேம் அது அப்படியே வந்துடும். ஐட்டம் நேமையும் டிஸ்கிரிப்ஷன் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இமேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிட்டோம். இதுல 2 ஃபோட்டோ இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற மாரி குடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட்டு ஒண்ணும், இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இமேஜ் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். மித்த 4 இமேஜும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே சைஸ்ல இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, மேல கீழ தெரியுது. இதுக்கு தான் வந்து இந்த செட்டிங்ஸ்ல நம்ம மேசன்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணீங்கன்னா, அந்த சைஸுக்கு தகுந்த மாரி அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். சப்போஸ் கிரிட் அப்படிங்கிறது குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன டைமென்ஷன்ல இருக்கோ, அது அது வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி, அதுக்கு கரெக்ட்டா எப்படி செட் ஆகுமோ, அதுக்கு தகுந்த மாரி அது வந்து குடுத்துரும். இமேஜ் ஹைட் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லோட் மோர் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க நம்ம செட்டிங்ஸ்ல 100 இமேஜ் இப்படி குடுத்துருக்கோம்னா, 100மே வந்து நம்மளுக்கு ஒரே பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். பட் வந்து நம்ம அது லோட் மோர் அப்படிங்கிறது பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் இமேஜ் லோட் ஆகுற மாரி வேணும்னா, இங்க லோட் மோர் பட்டன் இருக்கும். அதுல வந்துட்டு எனபிள் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை இமேஜுக்கு ஒருக்கா லோட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். இப்போ 6 இமேஜ்க்கு ஒருக்கா லோட் ஆகணும் அப்படின்னா, இங்க 6க்கு கீழ பார்த்தீங்கன்னா, லோட் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்திருக்கும். லோடு மோர்க்கான டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து பட்டன் சைஸையும் வந்து நீங்க பெருசு பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாரி ஒரே மாரி நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இப்ப வந்து இந்த வெப்சைட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட குரோம்ல. இது வந்து ஈஸியா இருக்கும். இப்ப இத நான் கிளிக் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரி ஃபுல் பேஜும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். செலக்டட் பார்ட் மட்டும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். விசிபிள் பார்ட் மட்டும் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து செலக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். இதுவரைக்கும் எடுத்துட்டு கேப்சர் அப்படின்னு குடுத்துட்டு, பார்த்தீங்கன்னா, நம்ம சைஸ் வந்து ஒரே மாரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்றோம். இது வந்து ஸ்கிரீன்ஷாட்டுக்கு மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். மத்தபடி நீங்க வேற ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, இந்த கேன்வா டூல் அது மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து கிராப் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இதுல சும்மா ஏதோ ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க நீங்க. சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல வித்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வித்ல ஒரு சைஸ் அண்ட் ஹைட்ல ஒரு சைஸ் வந்து குடுங்க. இப்படி சைஸ் குடுக்கும்போது, நீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாரி சைஸ் குடுத்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கிற எல்லா ஸ்கிரீன்ஷாட்க்கும் நம்மளுக்கு ஒரே சைஸ் வந்து செட் ஆயிரும். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிராப் அப்படிங்கிறது குடுத்துட்டு, இங்க டன் குடுத்து டவுன்லோட் அப்படிங்கிறது குடுத்துட்டீங்கன்னா, இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, உங்களோட வெப்சைட்ல இந்த மாரி போர்ட்ஃபோலியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரே மாரி சைஸ்ல எல்லாமே வந்துரும். இப்ப பப்ளிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரா நம்மளோட ஃபில்டரபிள் கேலரி ரெடி ஆயிருச்சு. இது லேண்டிங் பேஜ் கிளிக் பண்ணா, லேண்டிங் பேஜ்ல என்னெல்லாம் ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே வரும். இ-காமர்ஸ் கிளிக் பண்ணா, இ-காமர்ஸ்ல என்ன நீங்க செட் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். எல்எம்எஸ் கிளிக் பண்ணா அதுக்கு தகுந்த மாரி வரும். இந்த மாரி நம்ம சூப்பரா ஒரு ஃபில்டரபிள் கேலரி ஈஸியா ரெடி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக் லைஃப்.